ஹாய், இன்னைக்கு சூப்பரான காரசாரமான வர மல்லி சட்னி தான் அரைக்க போகிறேங்க. இது வெரைட்டி ரைஸ்க்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும், வெந்தய இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ இது செய்யறதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது மூணையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. இது எடுத்துக்கலாம். இந்த ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இது காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் நல்லா காரமான மிளகாய் 3 மிளகாய் சேர்த்துறேன். இதை நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. கருகாமல் வறுக்கணும். நல்லா மணம் வருதுங்க, நல்லா வறுபட்டுச்சு கொத்தமல்லி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூட்லேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இந்த சூட்லேயே நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கணும் இல்லைங்களா, கடுகு, வெந்தயம், சீரகம், இதை முதல்ல தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்படியே தனியாக இருக்கட்டும். இனி கொத்தமல்லியை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. இதை முதல்ல ட்ரையாக பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணியாச்சுங்க. இதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் கடுகும் உளுந்தும் தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதையும் மிளகாய், கறிவேப்பிலை, சட்னி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்து கொடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் ஊற்றினேன். அந்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்துடுச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நுணுக்கி வச்சோம் இல்லைங்களா, கடுகு, சீரகம், வெந்தயம், அந்த எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பொடியை சேர்த்தணும். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பவுலுக்கு மாற்றியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. வர கொத்தமல்லியும் தேங்காய் எண்ணெயும் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியமான சட்னி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.